ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலலாம் நம்ம அம்மா நம்ம சாப்பிட்றதுக்காக ஏதாவது செய்வாங்க தெரியுமா? அந்த செஞ்ச அந்த ஒரு பொருள், அதாவது ஒரு முறுக்காகட்டும் இல்லை மிச்சராகட்டும் ஏதாச்சும் இருக்கட்டும், வீட்டில் செஞ்சாங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 5 to 10 days வரையும் தான் அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் போனால் ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா? ஆனால் அதே நம்ம பாக்கெட்டில் ஏதாச்சும் வாங்குறோம் பார்த்தீங்களா? அதாவது இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸே வந்து நம்ம ஏதாவது பாக்கெட்டில் பேக்கட் ஐட்டம்ஸாக வாங்குவோம் கடையில் இருந்து. அந்த பேக்கட் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 3 months 6 months வரை எக்ஸ்பைரி டேட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் அந்த பொருட்கள் கிடையாது, நல்லாவும் இருக்கு இல்லைங்களா? அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் அது அம்மா வீட்டில் செய்கிறதுக்கும் அவங்க செய்கிறதுக்கும் அப்படி என்ன தான் ஆட் பண்ணுறாங்க, ஏன் அதனுடைய எக்ஸ்பைரி டேட் வந்து 3 months மேலே வருது, இந்த எக்ஸ்பைரி டேட் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம அம்மா வீட்டில் செஞ்சாங்க அப்படின்னா நல்ல எண்ணெயில் ரொம்ப பதமாக பார்த்து நல்லா தான் செய்வாங்க. அது வந்து அப்போ நம்ம சூடாக சாப்பிட்டாலோ இல்லை மறுநாள் ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டாலோ 2 நாளைக்கு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு 5 நாள் 6 நாள் ஆனாலே நம்மளுக்கு சாப்பிட பிடிக்காத அளவுக்கு ஒரு மாறிடும் இல்லைங்களா? அது வந்து ரென்சிடிட்டி அப்படின்னாங்க, அதாவது அன்பிளசன்ட் ஸ்மெல், அன்பிளசன்ட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நம்மளுக்கு பிடிக்காத 9 மாதிரி இருக்கும். அதே இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா? அந்த பேக்கட் ஐட்டம்ஸ் பார்த்தோன்னா 3 months 6 months வரையும் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் நம்ம சாப்பிட்டோட நல்லாவே இருக்கும். இந்த எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட், அதாவது ஒரு பேக்கேஜில் இருக்க அந்த ப்ராடக்ட் வந்து இந்த டேட்டுக்கு உள்ளவே கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு கொடுக்குறது. சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எக்ஸ்பைரி டேட் வந்து 2 மாதம் இருக்கும்போது சாப்பிட்டாலே வந்து கெட்டு போயிருக்கும். சில ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சப்பறம் சாப்பிட்டாலும் கூட வந்து நல்லாவே இருக்கும். என்ன அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்னால வந்து அந்த பொருளுடைய கெட்டு போகிற தன்மை தீர்மானிக்கப்படுது அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அந்த கொடுத்துருக்க அந்த 3 months or 6 months பிஃபோர் 6 months அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு கடையில் இருக்கிற அந்த செல்லரும் வந்து அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் போச்சுன்னா அதனுடைய குவாலிட்டிக்கு வந்து அவங்க கேரண்டி கிடையாது. இன்கேஸ் அதை சாப்பிட்டு யாருக்காச்சும் ஏதாவது ஃபுட் பாய்சன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் மேலே வந்து கேஸ் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து பொறுப்பேற்காது அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு கொடுப்பாங்க. ஒரு உணவுப் பொருள் வந்து கெட்டு போகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஈரப்பதம் தேவை. ஈரப்பதம் இருந்தால் தான் அதுக்கு மேலே வந்து பாக்டீரியாஸ் எல்லாம் ஆக்ட் ஆகும். பாக்டீரியாஸ் எல்லாம் ஆக்ட் ஆனதா அது வந்து கெட்டு போகும். ட்ரை ஃபுட்ஸோட இருக்கட்டும், அந்த ஃபுட்டு மேலே ஈரப்பதம் இருக்கும். எப்படின்னு கேட்டால் இந்த காற்றுல இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து அந்த ஃபுட் மேலே உட்காரும் போது கண்டிப்பாக அது மேலே அந்த ப்ராடக்ட் மேலே வந்து ஈரப்பதம் இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த ப்ராடக்ட் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது தான் வந்து நம்ம வீட்டில் நம்ம அம்மா செய்கிற அந்த ஸ்நாக்ஸ் மேலாம் வந்து அந்த ஈரப்பதம், காற்றுல இருக்க ஈரப்பதம், இதாவது அதே அம்மா கவரில் கட்டி வச்சோன்னா லாங் லைஃப் வரும், இல்லை ஏதாவது டப்பாவில் போட்டு மூடி வச்சோன்னா லாங் லைஃப் வரும் இல்லைங்களா? இதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் வந்து 2 விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேக் பண்ணும்போது உள்ள எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல், காற்றும் இல்லாமல் அதை பேக் பண்ணுவாங்க. காற்றும் இல்லாமல் பேக் பண்ணால் உள்ளே வந்து ஈரப்பதமே போகாது. ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர், பிளாஸ்டிக் கவருக்குள்ளே வந்து காற்று எதுவுமே நுழையாது அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொருள் வந்து நல்லாவே இருக்கும். ரெண்டாவது வந்து இந்த பாக்கெட்ஸ்குள்ளெல்லாம் வந்து காற்று ஃபில் பண்ணாங்க. எதுக்காக காற்று ஃபில் பண்ணுறாங்க? இப்போ தான் வந்து காற்றுக்குள்ளே வந்து ஈரப்பதம் இருக்குது, அதனால் அது கெட்டு போய்டும் அப்படின்னு சொன்னா இல்லைங்களா? இதில் எதுக்காக வந்து இந்த காற்று ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த காற்று வந்து நைட்ரஜன் கேஸ். இந்த நைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபுட்டில் இருக்கிற ஆயில், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அந்த மாதிரி மினரல்ஸ் கூட வந்து ரியாக்ட் ஆகாது, ரொம்ப ஐடியலாக இருக்கும். ஸோ இந்த நைட்ரஜன் கேஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபுட் ஐட்டம்ஸில் இருக்கிற எந்த ஒரு ஃபுட்டையும் வந்து இது ஸ்பாயில் பண்ணாது. அதனால தான் வந்து பாக்கெட்டுக்குள்ளே காற்றை ஃபில் பண்ணுறாங்க. இதே தான் இப்போ நம்ம ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், 5 ரூபா கொடுத்து ஒரு சிப்ஸ் பேக்கெட் வாங்கணும். அந்த 5 ரூபா சிப்ஸ் பேக்கெட்டில் பார்த்தோன்னா 5 சிப்ஸுக்கு ஒரு பாக்கெட் ஃபுல்லாக பார்த்தோன்னா அவ்வளோ காற்று இருக்கும். எதுக்காக அந்த அளவுக்கு காற்று அப்படின்னா இந்த காற்று என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சிப்ஸ் பேக்கெட், சிப்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது நொறுங்காமல் இருந்தால் கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் இல்லைங்களா? அது நொறுங்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால் ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். அதனால தான் அந்த பாக்கெட் ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணி உள்ளே வந்து 5 சிப்ஸ் போட்டு வைப்பாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா எந்த விதமான பேக்கிங்லையோ இல்லை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போதோ டிரான்ஸ்போர்ட்லையோ எந்த விதத்துலையோ வந்து அது சிப்ஸை டேமேஜ் பண்ணாது. ஸோ ஒரு குஷன் எஃபெக்ட்டுக்காக வந்து இந்த நைட்ரஜன் கேஸை அந்த பாக்கெட் அவ்வளோ ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பாக்கெட்டில் இருக்க உணவுப் பொருட்கள்லாம் வந்து ஏன் கெட்டு போகிறதில்ல ரொம்ப நாளைக்கு, அண்ட் எக்ஸ்பைரி டேட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருப்போம். முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அம்மா கையால் செஞ்சு கொடுக்குற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாகவும் இருங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட், டேக் கேர், பை பாய்.